இதில் வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக ஆங்கிலத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள வினாக்களை தமிழில் மொழிபெயர்த்து அது எவ்வாறு என நாங்கள் பார்ப்போம். ஏன், அதாவது எல்லாத்துக்கும் எங்களுக்கு காரணம் தெரியும். சரிதான். முதலாவது கேள்வி நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, the process by which resources are transformed into useful forms is, அதாவது ஒரு நடவடிக்கையால the process by which resources வளங்களானவை transformed நிலை மாற்றப்படுகின்றன into useful form, அதாவது ஒரு பாவனைக்கு உரிய வடிவமாக வளங்கள் வந்து நிலைமாற்றப்படுகின்றன. என்ன ப்ராசஸ், எந்த நடவடிக்கையால இது நடக்குது. சரிதான். இப்ப நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல வந்து இப்ப வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. எந்த நடவடிக்கையால் the process by which resources வளங்களானவை are transformed into useful form is பாவனைக்குரியதாக நிலைமாற்றப்படுகின்றன. டிரான்ஸ்ஃபார்ம்ட் நிலைமாற்றப்படுகின்றன. இப்ப கேபிட்டலைசேஷன் மூலதனமயமாக்கம், கன்சம்ஷன் நுகர்வு, allocation ஒதுக்கீடு, ப்ரொடக்ஷன் உற்பத்தி. இதுல வந்து கேபிட்டலைசேஷன் நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் கேபிட்டலைசேஷன், எக்கனாமிக் கேபிட்டலைசேஷன் தான் பார்க்குவோம். எக்கனாமிக் கேபிட்டலைசேஷன் அதாவது பொருளியல் முதலமாக்கம் என்பது வந்து அதாவது ஒரு வருமானத்தை வந்து ஒரு ஸ்டாக், ஒரு பங்கு சந்தையில கொண்டே முதலிடுறத குறைக்கும். இப்போ நுகர்வு என்றா என்னென்று நுகர்வு என்றா என்ன? தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை பயன்படுத்துவது. சரிதானே? தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை பயன்படுத்துவது நுகர்வு. நுகர்வு எப்போது ஏற்படும்? சும்மா இதுவும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு தெரிஞ்சு வச்சிருங்க. நுகர்வு எப்போது ஏற்படும் என்று சொன்னால், அதாவது எங்களுக்கு ஒரு பொருளை வந்து தேவையான ஒரு பொருளை வாங்குவதற்குரிய கொள்வனவு சக்தி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஒரு பொருளை வாங்குவோம், தான் பயன்படுத்துவோம். சரிதானே? ஆகவே கொள்வனவு சக்தி எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் கேள்வி வரும் என்று சொல்லியும், இந்த கேள்வி மூலம்தான் நாங்கள் எங்களுடைய நுகர்வை பூர்த்தி செய்து கொள்வோம் என்றும் பின்னர் படிப்போம். ஆனால் இப்போது நுகர்வு என்றால் மட்டும் நீங்கள் தெரிந்து வைப்பீர்கள். நுகர்வு என்பது தேவையை பூர்த்தி செய்வதற்காக, அதாவது மனித தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை பயன்படுத்துவதுதான் நுகர்வு. மிகச்சிறந்த இழப்பு வந்து அமைச்செலவு. அலோகேஷன் சொன்னா ஒதுக்கீடு தான், அது அமைச்செலவு. இது ப்ரொடக்ஷன் உற்பத்தி, அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்ற உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து நடக்கின்ற ஒரு நடவடிக்கை தான் இந்த உற்பத்தி. ஆகவே நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்கின்ற உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து அதனை உற்பத்தி என்று நாங்கள் செய்கின்ற பொழுது அங்கே வளங்கள், அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்கின்ற வளங்கள் பாவனைக்குரியதாக மாற்றப்படுகின்றன. உதாரணமாக ஒரு கட்டிடம் வருகின்றது என்றால் அங்கு பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கும், உழைப்பு இருக்கும், மூலதனம் இருக்கும், முயற்சி இருக்கும். இவ்வளவும் சேர்ந்துதான் ஒரு கட்டிடமாக வருகின்றது. எனவே அது பாவனைக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே உற்பத்தி என்பதுதான் இங்கு சரியான விடை. சரிதானே? அதாவது ப்ரொடக்ஷன் என்பது உற்பத்தி என்பது உங்களுக்கு அதனை எழுதி வருகின்றேன். உற்பத்தி என்பதுதான் இதுல வந்து சரியான விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி. சரி, இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இரண்டாவது கேள்வி வந்து என்னன்னு சொன்னா, the concept of choice become irrelevant. அதாவது choice, தெரிவு என்பதன் உள்ளடக்கம் become irrelevant, அதாவது தொடர்பற்றதாக இருக்கும். இது இருந்தால், எது நடந்தால் என்று சொல்லி கேட்கிறாங்க. சரிதானே? இப்ப பார்ப்போம். இப்ப வந்து concept of choice would become irrelevant if capital were eliminated. என்ன capital were eliminated? இந்த eliminated என்ற வசனம் பார்க்கணும். முற்றுமுழுதாக இல்லாத நிலைமை, அகற்றப்பட்ட நிலைமை, அதாவது முற்றுமுழுதாக இல்லாத நிலைமை. capital were eliminated, அதாவது மூலதனம் இல்லாத நிலைமையில், இல்லாதிருந்தால் மூலதனம் இல்லாத நிலைமையில் வந்து என்ன நடக்கும்?
இதுல வந்து கன்செப்ட் ஆஃப் சாய்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், தெரிவு ஏற்படுவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து தேவையுடன் ஒப்பிடும்போது வரையறுத்து தரப்பட்ட வளங்கள் அருமையாக இருத்தல். இரண்டாவது வந்து அருமையான வளங்கள் மாற்று பயன்பாட்டினை கொண்டிருத்தல். இந்த ரெண்டும் தான் தெரிவு ஏற்படுவதற்கு காரணம். இப்ப இதுல இருக்கிற கேள்வி வந்து கேபிட்டல் எலிமினேட்டட், மூலதனம் அதுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை. ஸ்கார்சிட்டி எலிமினேட்டட், அருமை இல்லாதிருந்தால் அருமை இல்லாதிருந்தால் தெரிவு இருந்திருக்காது, பொருளாதாரம் என்ற பொருளியலே இருந்திருக்காது. இது நாங்கள் ஏற்கனவே அந்த நோட்ஸ்ல முதல் வீடியோவில் நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஸ்கார்சிட்டி எலிமினேட்டட், அப்ப அருமை இல்லாதிருந்தால் இது சரியான விடை. அருமை உங்களுக்கு தெரியும், தெரிவை வந்து மேற்கொள்வது, தெரிவு வந்து 2 காரணிகளில் தங்கியிருக்கின்றோம். இந்த அருமை அதாவது வரையறுத்து தரப்பட்ட வளங்கள் அருமையாக இருக்கும். இரண்டாவது வந்து அந்த வளங்கள் மாற்று பயன்பாடு. அருமை மட்டும் இருந்தால் தெரிவு நடக்காது, மாற்று பயன்பாடு இருந்தால் தான் தெரிவு நடக்கும். ஆனால் இதுல வந்து எந்த கன்செப்ட் என்று கேட்டிருக்கிறாங்க, கன்செப்ட் உள்ளடக்கம். The concept of choice would become irrelevant, தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கும். அருமை இல்லாமல் இருந்திருந்தால் தெரிவு இருந்திருக்காது. ஏனென்றால் எல்லாமே கிடைக்கும் என்று சொன்னால் என்னென்னு தெரிய வரும், எல்லாமே வேண்டிய எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், ஒன்றுக்கும் தட்டுப்பாடு இல்லை, அருமை இல்லை. அதாவது அருமை என்பதிலிருந்து பற்றாக்குறை வேறுபட்டது, வேறு நான்களை ஒன்றுக்குமே அருமை இல்லை என்றால் என்ன நடக்கும், ஒருவருமே தெரிவை மேற்கொள்ள மாட்டார்கள். என்றால் இலவசமாக எல்லாம் கிடைக்கும், ஆனபடியா தெரிவு வராது, விலை வராது. சரிதான், தெரிவு வராது, விலையும் இருக்காது, எல்லாம் இலவசமாக கிடைக்கும். we are dealing with the very simple one person economy. One person economy, இந்த ஒன் பர்சன் எக்கனமி வந்து இந்த ராபின்சன் என்றவர் வந்து சொன்னார். இது என்ன சொன்ன ஒன் பர்சன் எக்கனமின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு எடுகோல் எடுத்து என்ன எடுகோல் எடுத்தாருன்னு சொன்னால், சார்ல்ஸ் எக்கனமின்னு சொல்றத SHORES எக்கனமின்னு சொல்றது. இதுல வந்து அவர் என்ன எடுகோல் எடுத்தாருன்னு சொன்னால், 2 பொருள், சரிதானே, ஒரு உற்பத்தியாளர் ஒரு நுகர்வோர். இப்ப உற்பத்தி செய்யப்படுகிற உற்பத்தியாளர் என்ன செய்வாருன்னு சொன்னா, தன் லாபத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்வார். அதே நேரம் வந்து நுகர்வோர் என்ன செய்வாருன்னு சொன்னால், தன் பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்வார். இப்படின்னு சொல்லி இந்த கொள்கைகள் வந்து விளங்கப்படுத்தியிருப்பார், அதாவது ராபின்சன். சரிதான், இது இப்ப தேவையில்லை, இது வேற பல்கலைக்கழகத்துல படித்துக் கொள்ளும். பவர்ட்டி எலிமினேட், வறுமை இல்லாதிருந்தால் என்று சொன்னால் அதுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பொருளியலில் தெரிவு என்பது 2 காரணிகளில் தங்கியிருக்கின்றது. ஒன்று வரையறுத்து தரப்பட்ட வளங்கள் அருமையாக இருத்தல், இரண்டாவது அருமையாக இருக்கின்ற வளங்கள் மாற்று பயன்பாட்டை கொண்டிருத்தல். ஆகவே ஸ்கார்சிட்டி எலிமினேட், அதாவது அருமை இல்லாதிருந்தால் தெரிவு இருந்திருக்காது. சரிதான், அருமை இல்லாதிருந்தால் தெரிவு இருந்திருக்காது, அருமை இருப்பதால் தெரிவு இருக்கிறது, ஏனென்றால் மாற்று பயன்பாடு இருக்கின்றது. விளங்குதா? அருமை இருந்தால் தெரிவு இருக்கும், எப்ப இருக்கும், மாற்று பயன்பாடு இருக்கதான் இருக்கும். ஆனால் அருமையே இல்லாட்டிக்கு மாற்று பயன்பாடும் இருக்க தேவையில்லை, தெரிவும் இருக்க தேவை. சரிதான், இதுதான் அதுக்குரிய விடை. Which of the following is not a resource as the term is used by economists? அதாவது பொருளியலாளர்களால் வளங்கள் என்று கருத முடியாத சொற்றொடர் எது, கருத்து எது? term, வசன், அதாவது சொற்றொடர், சொல் எது என்று கேட்கிறாங்க. விவாபம். ஏ வந்து மணி, உங்களுக்கு தெரியும் பணம். சரி, ரெண்டாவது லேண்ட் உங்களுக்கு தெரியும், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இவ்வளவு தான் பொருளாதாரத்துல வந்து பொருளியல்ல வந்து நாங்கள் வளம், அதாவது ரிசோர்ஸ் சொல்லிக் கொள்றது. இப்ப மணி வந்திருக்குது, லேண்ட் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நிலம், பில்டிங் இது வந்து மூலதனத்துக்கு வரும். சரிதான், லேபர் வந்து உழைப்புக்குள்ள வரும். அப்ப நிலம் இருக்குது, மூலதனம் இருக்குது, உழைப்பு இருக்குது, முயற்சி இதுல வரையில. ஆனா மணி வந்திருக்குது, பணம் வந்து வளம் இல்லை. அதாவது
பொருளாதார வளங்கள் என்று பொருளியலாளர்களால் கருதப்படுகிறதுக்கு வந்து பணம் வராது. உங்களுக்கு நிலம் வந்து ஒரு பொருளியல் வளம், மூலதனம் ஒரு பொருளியல் வளம், உழைப்பு ஒரு பொருளியல் வளம். அது நாங்கள் அடிப்படை வளங்கள் படிக்கல எல்லாமே தெளிவாக படிப்போம். அந்த மணி வந்து வளம் இல்லை. சரி தானே? இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். கேபிட்டல் அதாவது மூலதனம். As economists use term, அதாவது பொருளியலாளர்கள் மூலதனம் என்ற இந்த வசனத்தை இந்த சொல்லை term என்று சொல்ற தமிழ்ல சொல் என்று வரும். இந்த சொல்லை எப்படி பயன்படுத்துகின்றார் என்று பாருங்கள். A is the money the firm spent to hire resources. இது என்ன உண்மை? is the money அதாவது காசு பணத்தை the firm spent to hire resources வளங்களை வாங்குவதற்கு உரிய பணம் is the money. அது மூலதனமா? அதாவது நீங்க வந்து ஒரு காணி வாங்குறதுக்காண்டி வச்சிருக்கிற காசு அதுக்கு பேர் மூலதனமா அல்லது முதலா? அதை நீங்களும் யோசிச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது, is the firm raised from selling stock. இப்ப is money the firm raised from selling stock. Money is money. Yeah. The term is money the firm raised from selling stock. அதாவது ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குகளை விற்றதன் மூலம் பெற்றுக்கொண்ட பங்கு லாபம். இது பங்கு லாபம். சரி, வருமானம், காசு, அதாவது பணம். அது வந்து பங்கை விற்றதானது பங்கு பெரிவர்த்தனை. அந்த பங்கு வர்த்தனையில சில நேரம் நட்டம் இல்லை, லாபம் வரலாம். இப்போ இது வந்து இஸ் த மணி த ஃபர்ம் ரைஸ் ஃப்ரம் செல்லிங் ஸ்டாக், அதாவது பங்களை விற்றதனால் வந்தது. அது பங்கு லாபம் அல்லது பங்கு பரிவர்த்தனைக்குள்ள வரும். இதை பார்க்கணும். refers to process by which resources are transformed into useful forms. இது நாங்கள் ஏற்கனவே உற்பத்தி என்பதற்கு வரை விளக்கணம் வாக்கியத்தில் பார்க்கிறார்கள். refers to the process by which resources, அதாவது வளங்களை வந்து இன்னொரு யூஸ்ஃபுல் இதா மாத்துறதுக்கு உரிய நடவடிக்கை, அது வந்து உற்பத்தின்னு சொல்லி ஏற்கனவே முதலாவது கேள்வியில பார்த்துனார். சரிதான். refers to things that have already been produced that are in turn used to produce other goods and services. refers to things that have already produced. இது வந்து குறிப்பிடுகிறது எதுன்னு சொன்னால் ஒரு பொருட்களை, அதாவது பொருட்கள் that have already been produced, அதாவது ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள். சரிதானே? that are in turn used to produce other goods and services. அவை வந்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களானவை பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அப்படின்னு சொன்ன என்ன? மூலதனம். சரிதான். பாத்தீங்கன்னா டிராக்டர் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது. refers to things that have already been produced. அதான் ஒரு பொருட்கள் refers to things that, அந்த பொருட்கள் வந்து that have already been produced, ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டன. that அவை are in turn used to produce other goods and services. அவை பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக பிறகு பயன்படுத்தப்படுகின்றன. அப்படின்னு சொன்னா மூலதனம். சரி, என்ன பார்த்தீங்களா? கட்டிடம், சரி, தளபாடம், மற்றது வேற என்ன, இயந்திரங்கள், இது எல்லாமே இந்த மூலதனம் என்பதற்குள்ள அடங்கும். இப்ப மூலதனம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உற்பத்தி செய்யப்பட்டவை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சரிதானே? இதுதான் இதில் எழுதியிருக்குது. அப்ப டி தான் சரியான விடை. அப்ப இன்னத்துக்கு ஏ பிழை தெரியும். என்ன? மூலதனம் என்பதனால் பொருளியலாளர்கள் கருதுவது என்ன? அப்படி போடும்.
கருதுவது தொழிலாளர்கள் கருதுவது என்ன? என்ன உங்களுக்கு தொழிலாளர் கருதுவது என்னன்னு சொன்னா ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பட்டவையானவை உற்பத்திக்கு பயன்படும் பொருட்கள் சேவைகளை உற்பத்திக்கு பயன்படுவதற்கென உருவாக்கப்பட்டிருந்தால் the first thing that already have been produced, yeah, that are in turn used திருப்பப்படுகின்றன. Then turn used to produce other goods and services. பொருட்கள் சேவைகள் ஏனில்லை பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தணும். பட்டிருப்பது இப்போது சாதாரணமாக opportunity cost most broadly defined is opportunity cost உங்களுக்கு அமைய செலவு most broadly defined அதாவது பரவலாக எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்துகிறது என்றால் டிஃபைன் என்றால் வரைவிலக்கணப்படுத்து குறிப்பிடுகின்றது அப்படி சொல்லுங்க most broadly பரவலாக அப்போ opportunity cost வந்து அமைய செலவு A the traditional cost of producing the additional cost of producing an additional unit of output. உங்களுக்கு இதை பார்க்க எப்படி தெரியும்னு சொன்னா இது வந்து நாங்க பிறகு படிப்போம் செலவு கோட்பாட்டில் இல்லை செலவுன்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் செலவுன்னு சொல்லுவோம். அது வந்து எல்லை செலவுன்னு சொல்றோம். அடிஷனல் காஸ்ட்னா மேலதிகமான செலவு ப்ரொடியூசிங் செலவு உற்பத்திக்கான செலவு அண்ட் அடிஷனல் யூனிட் ஆஃப் ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்வதற்கு ஏற்படுகின்ற செலவு இதுதான் எல்லை செலவு. நான் அதை இல்லை நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அமைய செலவு கேட்டுக்கிறாங்க. விபோகோ நாங்கள் எண்ணத்தை இழக்கிறோம். வாட் வி கிவ் அப் எண்ணத்தை கைவிடுகிறோம். when we make a choice நாங்கள் ஒரு தெரிவினை மேற்கொள்கின்றோம். அல்லது a decision ஒரு தீர்மானத்தினை மேற்கொள்கின்றோம். உண்மையிலேயே but we forgo எண்ணத்தை நாங்கள் கைவிடுகின்றோமோ பாருங்க. எண்ணத்தை நாங்கள் இழக்கின்றோமோ but we give up எண்ணத்தை நாங்கள் கைவிடுகின்றோமோ. when we make a choice நாங்கள் ஒரு தெரிவினை மேற்கொள்கின்ற பொழுதோ or அல்லது a decision ஒரு தீர்மானத்தினை மேற்கொள்கின்ற பொழுதோ. அமைய செலவு என்றால் அதுதான் என்று சொன்னால் நாங்கள் ஒரு தெரிவினை மேற்கொள்கின்ற பொழுது அதாவது இழக்கின்ற அந்த முதல் திற இழப்பு எதை நாங்கள் இழக்கிறோமோ அதுதான். அங்கால கதைக்கு இடம் இல்லை. இழந்தது எதுவோ அதுதான் அமைய செலவு என்று சொல்றாங்க. இழந்தது வந்து கணக்கு இழந்திருப்போம். ஆனால் பட் வி போகோ எண்ணத்தை ஒன்று இந்த இழந்த ஒன்று பட் வி போகோ அது இல்லை. பட் வி போகோ எதை நாங்கள் இழந்தோம். சரி இப்ப பார்ப்போம். அது வந்து இழந்தது தான் இதுல வந்து இழந்தது வந்து இழந்த அதுதான் வந்து அமைய செலவு. சரி
ஒரு தேர்வை மேற்கொள்கின்ற பொழுதோ தீர்மானத்தை மேற்கொள்கின்ற பொழுதோ அந்த தீர்மானத்துக்காக இழந்த அந்த தெரிவுக்காக இழந்த முதல் அதாவது முக்கிய அடுத்த நிலை இழப்பு சரிதான், அதுதான் அமைய செலவு. இந்த கருத்தின்படி இதேதான் உண்மையான பொதுவான கருத்து. ஆனால் முதலாவது பார்த்துனாங்க இல்லை செலவு சொல்லிட்டேன், ரெண்டாவது அமைய செலவே சொல்லியிருக்கிறான், மூன்றாவது சொல்லிட்டாங்க a cost that cannot be avoided. நாங்கள் ஒரு செலவு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் தவிர்க்கவே முடியாது regardless of what is done in the future. அதாவது எதிர்காலத்தில் என்ன செய்யறதுக்கு இருக்கிற எதிர்காலம் சம்பந்தமான ஒரு செலவு வந்து நாங்கள் அது வந்து உண்மையாக பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி திட்டமிட்ட செலவுகளுக்குள்ள வரும் சரிதான். இது வந்து எங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் கேட்டது வந்து அமைய செலவு. டில கவன கலைப்பான பாருங்க, இந்த அடிஷனல் காஸ்ட் ஆஃப் பையிங், அதாவது மேலதிக செலவு ஏற்படுகின்றது என்ன அடிஷனல் யூனிட் ஆஃப் அ ப்ராடக்ட். ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்வதற்கு ஏற்படுகின்ற அதாவது வாங்குகின்ற அடிஷனல் செலவு. அதாவது வாங்குகின்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் மேலதிகமாக எதையாவது வாங்கினால் அதற்கு ஏற்படுகின்ற செலவு சரிதானே. இதுவும் வந்து கிட்டத்தட்ட எல்லை செலவுக்கு ஈக்குவலாக தான் வருது. அடிஷனல் காஸ்ட் ஆஃப் பையிங், அடிஷனல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் சரிதானே, ஒரு அடிஷனல் யூனிட் ஆஃப் அவுட்புட். அப்போ இந்த அவுட்புட் தான் ப்ராடக்ட் வந்துட்டான், ஆனால் ப்ரொடியூசிங்ன்றது இங்கே பையிங் தாரான். அதை நாங்கள் வாங்குறது இன்னையாக வாங்குவோம், என்ன மூலப்பொருளையோ என்ன ஒரு பொருளை வந்து உள்ளூடு வந்து வாங்குவோம் வெளியீட்டுக்காண்டி. அதாவது அந்த வாங்குறது தான் என்ன சொல்றாங்க, இங்கே வந்து அந்த வாங்குறத வந்து பையிங் ப்ரொடியூசிங் அடிஷனல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் வந்து அடிஷனல் காஸ்ட் ஆஃப் பையிங் வந்து தந்திருக்கு சரிதானே. ஆனபடியால் இதுவும் வந்து ஒரு எல்லை செலவு குறிப்பதற்குரிய ஒரு விடயம்தான். அப்படியே செலவு கோட்பாட்டில் தான் எல்லை செலவு வந்து என்று பார்ப்போம் சரியா. இப்போ இந்த 5ஐயும் பார்த்துருக்கோம், மொத்தமாக 5 கேள்வி பார்த்துருக்கிறோம். இனி மேலதிகமாக தொடர்ந்து பார்ப்போம் இப்படி கேள்விகள். நன்றி. என்னுடைய இந்த சேனலை நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யலாம், உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அலர்ட் வரும் சிறிதன் யூடியூப். இது வேறு எந்த நோக்கத்துக்காகவும் தொடங்கப்பட்டதில்லை, எந்த ஒரு வருமான நோக்கமோ எந்த நோக்கமோ இல்லை. என்னை பொறுத்தவரை தமிழ் மாணவர்கள், தமிழ் மொழியில் படிக்கின்ற எமது இலங்கையில் தமிழ் மொழியில் படிக்கின்ற மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் அதிக புள்ளிகளில் பொருளியல் பாடத்தில் பெற்று அதிகளவான மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டுமே. நன்றி.